ஆனா இவ்வளவு பெரிய ஓட்டம் இருக்கு. இன்னைக்கு அண்ணா திருவண்ணாமலையில நடந்த பாலியல் வன்கொடுமை மது, நான் கேட்கிறேன், இவ்வளவு ஒரு ஆண்டு காலத்துல காவல் நிலையங்கள்ல பாலியல் வன்கொடுமை புகார் வந்துகிட்டு இருக்கு. 200க்கும் மேற்பட்ட பாலியல் வன்கொடுமை புகார் வந்துகிட்டு இருக்கு. அது போக விபத்தினுடைய இது வந்துகிட்டு இருக்கு. கொலை வழக்கு, கொலை முயற்சி, கொலை நடந்த சம்பவப்பட்ட வழக்குகள் எல்லாம் வந்து இருக்கு. 300க்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்து இருக்கு. ஆனா ஒரு இடத்துல கூட கஞ்சா வழக்கோ, மது விற்பனையில் வழக்கோ, இல்ல கள்ள சந்தையில விற்கக்கூடிய பொருட்களுடைய வழக்கே வரவே இல்லையே. ஏன்னா இந்த அரசு எந்தெந்த வழக்குகளை போடணும், எப்படி போடணும் என்பதை காவல் நிலையத்தை சொல்லுதே தவிர மக்களை எப்படி பாதுகாக்க வேண்டும், மக்கள் செல்கின்ற இடத்தில் எவ்வளவு அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது, மக்களுக்கு எந்த தொந்தரவும் வந்துவிடக்கூடாது என்ற ஆணை பிறப்பதே இல்லை. மது விற்பனை, மதுவை விற்பவனுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இன்னைக்கும் கள்ளச்சாராயம் ராமதாஸ் வீட்டுக்கு பின்னாடி நடந்துகிட்டு தான் இருக்கு. அவர் வீட்டுக்கு பின்னாடி நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனால் இந்த தமிழக அரசும் பாமகவும் எந்த கட்சியும் கண்டுகொள்வதே இல்லை. 60 பேர் இறந்ததுக்கு அப்புறம் ஓடி போய் ஐயோ அம்மா எங்களுக்கு தெரியவே தெரியாதுன்றதுதான் இந்த அரசியல்வாதிகளுடைய பேச்சும் நடவடிக்கையுமாக இருக்கு.